விடாதீங்க. நீதான் இன்னைக்கு எல்லா வீட்டு வேலையும் செய்யணும். சீக்கிரமா போய் வேலையை பாரு. மண்டை போச்சு. வீட்டு வேலை முடிஞ்சதும் 2 பேரும் எனக்கு வேட்டையாட வந்து உதவி பண்ணணும். புரியுதா? நான் இன்னைக்கு நிம்மதியா தூங்கலான்னு நினைச்சேன். இது தூங்கணுமா? அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா வேலையை பாரு. அப்பா சொல்றது சரிதான். அப்படியா? எனக்கு இந்த வீட்ல இருக்கவே சுத்தமா பிடிக்கல. நான் போறேன். இனிமே திரும்பி வரமாட்டேன். அவன் போயிட்டான். அவன் போறான்னு கவலைப்படாத. சீக்கிரமா தானா திரும்பி வந்துருவான். சரி சரி, நாம நம்ம வேலையை பார்க்கலாம். வாங்க. வேலை எப்ப பார்த்தாலும் வேலை செய்ய சொல்றாங்க. என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. இப்ப தனியா இருந்தா வேலை செஞ்சுதானே ஆகணும். திரும்பி போயிடலாமா? வீட்டுக்கு போலாம். இப்ப எதுக்கு வந்த? நீ அவங்க கூடவே இருக்க வேண்டியதுதானே? எனக்கு பிடிக்கல. என்ன வீட்டுக்கு கூப்பிடவா வந்த? இப்ப என்ன பண்றது? போலாமா வேண்டாமா? திரும்பி போலாம். நான் திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு யோசனை தோணுது. நான் வீட்டுக்கு போக போறதில்ல. அதனால எனக்கு ஒரு வீடு தேட போறேன். சந்தோஷம். சரி சீக்கிரமா வா. போய் நம்ம வீட்டை தேடலாம். இந்த பறவைங்கள மாதிரி நம்ம மேல இருந்தா எந்த ஆபத்தும் வராதுன்னு நினைக்கிறேன். ஆமா. எவ்வளவு அழகா இருக்கு. டாடாச்சி, சீக்கிரம் இங்க வந்து பாரு. என்னது? இங்க இருந்து பார்க்க எல்லாமே அழகா தெரியுது. இது மேல படுத்துட்டு இருக்கிறது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இனி நம்ம நிம்மதியா தூங்கலாம். இந்த மறுவீடு நமக்கு வேண்டாம். ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. ஆமா, ஆபத்து தான். என்ன யோசிக்கிற? இந்த மாதிரி வீடு இருந்தா நல்லாதான் இருக்கும். சின்னதா இருந்தாலும் இது பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறேன்ல? அம்மா, ரொம்ப நல்லா இருக்குல்ல? என்ன டாடாச்சின்னு எதுவும் பேச மாட்டேங்கிற? இந்த இடம் நல்லா இருக்கா இல்லையா? பிடிக்கல. உனக்கு இந்த இடம் பிடிக்கலையா? ஏன் டாடாச்சி? அந்த புலி ரொம்ப மோசமானது. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என்ன முறைக்கிற? கொஞ்சம் அங்க பாரு. அழகா இருக்குல்ல? ஆமா, அழகா இருக்கு. இதுக்குள்ள இருந்தா ரொம்ப பாதுகாப்பா இருக்கலாம். ஆமா ஆமா, வா உள்ள போலாம். போலாம். கடல் 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 எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடல் 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 கடல். அழகான வீடு கிடைச்சிருக்கு. பாதுகாப்பாவும் இருக்கு. கடல் 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 எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடல் 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 எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடல் கடல் கடல். இந்த வீடு ஒத்து வராது. நம்ம வேற வீடு பாத்துக்கலாம். சொன்னேன். டாடாச்சி, நம்ம திறந்த வெளியிலே இருந்தா என்ன? நல்லதான் இருக்கும். இங்க ஆபத்துல கீழே விழுவோன்னு பயம் இல்ல. மூழ்கிடுவோன்னு கவலை இல்ல. ரொம்ப பெருசா வசதியாவும் இருக்கு. சரியா சொன்ன. எவ்வளவு நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கா?
இந்த மழைக்கு பயந்து நான் இங்க இருந்து ஓட மாட்டேன். வா தொட்டாச்சின், இதுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கலாம். சரி, எனக்கு பத்தல. எனக்கு தெரியும் இது உனக்கு பத்தாதுன்னு. மழை நின்ன உடனே வெளியே போயிடலாம். சரி சரி. மாமுத்தால கூட ஆபத்து வராத மாதிரி ஒரு வீட்டை கட்டி ஆகணும். தொட்டாச்சின் போய் ஆரம்பி. ஆரம்பிக்கிறேன். இங்க சரி பண்ணு. அங்கேயும். இதோ இங்க கூட. இப்போதைக்கு நமக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சொல்லு. போதுங்க, நாம போய் கானை கூட்டிட்டு வரலாம். சரி சரி வா, 2 பேரும் போய் கூட்டு வரலாம். இனிமே நாம இங்கே இருந்துக்கலாம். இந்த வீட்டுக்குள்ள நம்ம அப்பா அம்மாவோட தொல்லை கூட இருக்காது. எனக்கு பசிக்குது. எங்க இருக்க? சாப்பாடு தயாரா இருக்கு, சீக்கிரம் வாங்க. கான் தொட்டாச்சின் சாப்பிட வரீங்களா? சாப்பாடு வேணுமா வேண்டாமா சீக்கிரமா சொல்லுங்க. பீகாக்கு பண்ண சத்தியத்தை நான் காப்பாத்தியே தீருவேன். ஆமா, நாளைக்கு நான் உன் கூட வெளியில போலான்னு இருக்கேன். அத பத்தி நீ என்ன நினைக்கிற? என் கூட வரியா? என்னது, வெளிய போறோமா? ஏய்! என்னால இதை நம்பவே முடியல. நான் பீகாக்கோட வெளிய போக போறேன். சரி, நம்ம வெளிய போறோம்னு முடிவு பண்ணியாச்சு. ஏதாவது காரணமா சொல்லி நாளைக்கு லேட்டா வந்துடாத. நல்லா புரியுது. நீ வருவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கோ. நான் அப்பதான் நம்புவேன். என் மேல சத்தியம்? நாளைக்கு இவ கூட வெளிய போறேங்கிறத என்னால நம்பவே முடியல. என்ன நடக்குதுங்க? எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இங்க ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு தோணுது. எல்லா இடத்துலயும் எரிமலைங்க வெடிச்சு சதறிக்கிட்டு இருக்கு. பயமா இருக்குங்க. கான் எங்க போயிருக்கான்? நாளைக்கு நான் வெளிய போறேன். பீகோ கூட வெளிய போறேன். எனக்கு காண நினைச்ச கவலையா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத. அவன் கண்டிப்பா பத்திரமா வீடு வந்து சேருவான். இருந்தாலும் பயமா இருக்கு. பீகோ கூட நாளைக்கு வெளிய போறேன். இங்க எவ்வளவு பெரிய பிரளயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த உலகம் அழிய போகுது, இந்த உலகம் அழிய போகுது. யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆனா நான் இதை அழிய விட மாட்டேன். நான் இந்த உலகத்தை காப்பாற்ற போறேன். இதோட கடைசி மூச்சை நிக்க விட மாட்டேன். நிச்சயமா காப்பாத்திடுவேன். நான் காப்பாத்திடுவேன். இவர் சொல்றது உண்மையா இருக்குமா? எனக்கு சந்தேகமா. ஏய், வாய மூடுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு மூச்சு பிடிக்க நான் உலகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த உலகத்து மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. என்ன மாதிரி ஒருத்தருக்கு அக்கறை அதிகமா இங்க இருக்கு. பாருங்க, நீங்க சொல்ற எல்லாத்தையும் நாங்க நம்பணும்னு அவசியம் இல்ல. என்ன நம்புறவங்களை காப்பாத்தலாம். ஆனா உங்களை மாதிரி நம்பிக்கை துரோகிகளை காப்பாற்றவே கூடாது. அஸ்தமா கலகலேசியா. இந்த மாதிரி விஷயங்களை நான் நம்பவும் மாட்டேன், பயப்படவும் மாட்டேன். என்னாச்சு எனக்கு? அம்மா, இதெல்லாம் நம்ம மலைக்கு கொடுக்க கொண்டு போறோமா? கொஞ்ச நாளைக்கு மலை மேலதான் இருக்க போற. நான் இதை உடனே பீகோ கிட்ட சொல்லி ஆகணுமே. அப்ப நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்ட, அப்படித்தானே?
பேசாம ஒழுங்கா இருக்கிற வேலையை பாரு. ஆமா, நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. பாத்து 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 கத்தாதீங்க, எல்லா வேலையும் நானே செய்றேன். தொட்டாச்சேன். பீக்கா, என்னாச்சு? என்னை கடலுக்கு கூட்டிட்டு போற என்கிட்ட சத்தியம் பண்ணல. பீக்காவும் கண்ணை திறந்து நல்லா பாரு. மலையெல்லாம் வெடிக்குது, வானம் இருட்டா இருக்கு. அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்ல, இந்த மலையும் வானமும் தான் உனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல, அப்படிதானே? நீயே புரிஞ்சுக்க மாட்ட. ஆபத்து நேரத்துல யாராவது வெளியே போவாங்களா? உனக்கு மூளையே இல்ல. பீக்கா, பீக்கா, என்ன மன்னிச்சிடு. நான் என்னோட சத்தியத்தை மறக்கல. ஆனா அது செய்ய முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னங்க, நாம இன்னும் எத்தனை நாளைக்கு வீட்டுக்கு போகாம இங்கே இருக்கிறதுங்க? இந்த பிரச்சனை தேர்ந்தாதான் இங்க இருந்து வெளியே போக முடியும். பீக்கா, திடீர்னு எல்லாம் அமைதி ஆயிட்ட மாதிரி இருக்கு. பீக்கா. எரிமலை வெடிக்கிறது நின்னு இருக்கும், அதான் சத்தம் கேட்கல. பீக்கா, இந்த காந்தி ஏமாத்துறதே வேலையா போச்சு. வரேன்னு ஏமாத்திட்டான். கானை மட்டும் வர சொன்னா உன் குடும்பத்தையே கூட்டிட்டு வந்திருக்க. பீக்கா, நீ இங்கதான் இருக்கியா? நீ வருத்தப்படுவ நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். பீக்கா, என்ன மன்னிச்சிடு. இஸ்தமா கலகலேஷியா, இஸ்தமா கலகலேஷியா, இஸ்தமா கலகலேஷியா. அப்பா புலி வேஷம் போட்டு நல்லா அடி வாங்கினாரு. நீ புலி, நான் புலி. வேகமா ஓடு. என்னடிச்சு? நல்ல வேளை மாமூத் கிட்ட மாட்டல. மாமூத்தை பிடிக்கலாம் ரொம்ப தெம்பு வேணும்பா. ஏனோ தானும் நல்லா அதை பிடிக்க முடியாது. அதுவும் இல்லாம பயிற்சி வேற நிறைய வேணும். ரொம்ப சரியா சொன்ன. இது யாரு? கான் இங்க பாரு. என்னது புலியா? என்ன ஒண்ணும் பண்ணிடாத. என்ன விட்டு. பயந்துட்டீங்களா? பயந்துட்டீங்களா? போங்கப்பா, நீங்க ரொம்ப மோசம். ரொம்ப ரொம்ப மோசம். இது நான் வேட்டையாடின புலியோட தோல். சில சமயங்கள்ல இந்த மேமூத்தோட தோலை போட்டுக்கிட்டு நான் புலிகளை வேட்டையாடுவேன், தெரியுமா? நிஜமாவா? நீங்க பெரிய புத்திசாலிப்பா. அறிவாளி. விடாதீங்க.
கனி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என் புள்ளைய சாப்பிடதானே வந்தா, உப்பு கண்டு போட்டு வெயில காய வைக்கிறேன் பாரு. அம்மா வேண்டாமா, அது புலி இல்ல, நம்ம அப்பாதான். என்னது அப்பாவா? ஆமாமா. அச்சச்சோ, நீ பேசுற புலியா? நீ என்ன நம்பாத மாதிரியே பாக்குற. ஆஹா, இந்த புலி உங்க அப்பாவை சாப்பிட்டுச்சு போல இருக்கு கான். நீ ஏன் எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இது வெறும் புலியோட தோலுதான். வர மாட்டேங்குது. சிக்கிச்சு. என்னால அடி தாங்க முடியலமா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு. புலிய பார்த்தே பயப்பட மாட்டேங்கிறாங்க. பாவம் அப்பாதான் ரொம்ப கஷ்டப்படுறாருல. ரொம்ப கஷ்டப்படுறாரு. என் பொண்டாட்டிய நான் எப்படி நம்ப வைக்கிறது? இந்த தோலை எப்படியாவது கழட்ட முயற்சி பண்ணுவோம். கழட்ட முடியலையே, கல்லு முடிச்சு விழுந்துருச்சு போல இருக்கு. அப்பா ஒன்னும் பண்ண முடியாது. நீ பயப்படக்கூடாது. நீ இப்ப மனுஷன் கிடையாது, புலி. ஒரு புலி இன்னொரு புலிய பார்த்து பயந்து ஓடக்கூடாது. உன் பலத்தை காட்டு, தைரியமாகிறே. இந்த புலி ஏன் வித்தியாசமா நடந்துக்குது? ஓஹோ, இந்த புலியும் அதுவும் புருஷன் முன்னாடி போல இருக்க. ஆஹா, பதிலுக்கு அதுவும் பயமுறுத்துது. இது பாரு, உன் பொண்டாட்டிய வேணா கூட்டிட்டு போயிடு, என்ன விட்டு. இது பாரு, என் மேல எந்த தப்பு இல்ல, என்ன கடிக்காத. என்ன விட்டுருங்க. ஒரு உயிரோட விளையாடுறது நியாயம் இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சொன்னாங்க. இது பாருங்க, நீங்க நினைக்கிற ஆளு நான் கிடையாது. என்ன விட்டுருங்க, கொல்லாதீங்க. என்ன ஒரு அதிசயம், புலி நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. உன்னோட பேர் என்ன? நான் சொல்றத கேளுங்க, நான் ஒரு மனுஷன், புலி இல்ல. சொன்னா கேளுங்க. ஏப்பா நீ என்னப்பா சொல்ற? ஆனா இது பார்க்க புலி மாதிரி தான் இருக்கு. அதனால இது சொல்றதை நீ நம்ப வேண்டாம். இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? யாராவது என்ன காப்பாத்துங்களே. உண்மையான புலி வந்துருச்சு. ஒரு பக்கம் இவங்க, ஒரு பக்கம் புலி, இன்னொரு பக்கம்